Hi friends, welcome back to Deepa சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து உருளைக்கிழங்கையும் சுண்டலையும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வந்து மசிச்சு எடுத்து வச்சுக்குவோம். சுண்டலை வந்து ஊற போட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸில் கொடுத்து வந்து நம்ம வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் இதை வந்து நம்ம மசித்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள், நான் வந்து சுண்டலை வந்து நல்லா வந்து மிக்ஸியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு மசித்து எடுத்து வச்சாச்சு. ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொத்தமல்லி தழையும் வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து வச்சுருக்க அந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து நம்ம அங்கிட்ட வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்படி செய்கிறனால நம்ம அதுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். சீக்கிரம் நம்ம போட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நல்லா வந்து இப்படி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. பாருங்கள், இப்போ வந்து ஒரு உருண்டையாக வந்து நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ வந்து லைட்டாக வந்து பரட்டி விடணும். போட்ட உடனே பரட்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து ஒன்றா வந்து பரட்டி விடுங்க. அப்போதான் எல்லா சைடும் வந்து நமக்கு நல்லா வந்து வேகும். இந்த உருளைக்கிழங்கும் சுண்டலும் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப சத்தானது. அதனால் வந்து நம்ம வந்து வாரத்தில் வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். லைட்டாக பரட்டி விடணும். இப்போ நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த உருளை சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உருளை சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.